ஹாய் ஆல், பாலக்கீரை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி 15 மினிட்ஸில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 3 ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு இதில் போட்டுக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. மிக்ஸி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வரமிளகா ஒரு 2 பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் கிளறி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து அது நல்லா வதங்கணும். பெருங்காயம் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லைங்களா, மல்லித்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா வந்து கொதித்து அதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம பாலக்கீரையை நல்லா அரிஞ்சு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த கீரைகள்லாம் நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் மூடி வைங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எடுத்தாச்சு, மூடி வச்சதை எடுத்தாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இதுலேயும் வந்து நல்லா அந்த கீரையும் அந்த சாந்து வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.